ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வாழ்க்கையோட முக்கியமான ஒரு பகுதியை பற்றி நம்ம பேசிட்டு அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல மனிதர்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான பகுதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எதுன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தையோட முதல் படிக்கட்டு நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துறது தான். அந்த ஸ்கூலில் அவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல மொழி. அந்த குழந்தைக்கு என்ன மொழி நம்ம கற்றுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மொழியோட எழுத்துக்கள், அதை எப்படி பேசணும், அதை எப்படி எழுதணும், ஸோ இந்த இலக்கணம் இலக்கியம்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. சப்ஜெக்ட்டுங்கிற இந்த மொழியை தவிர நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லி தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, சோஷியல் சயின்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா உலகத்தில் சுற்றி என்ன மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கோ எல்லாத்த பற்றின ஒரு அறிவும் அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஸ்கூலோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதுக்குன்னு ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு டீச்சர்ஸ் இருப்பாங்க, அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க, புத்தகங்கள் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ். ஸோ இந்த காலேஜுங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் நம்ம என்ன மாதிரியான துறையில் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறோமோ அந்த வேலைக்கு தகுந்த சப்ஜெக்ட் நம்ம படிக்கும்போது அதில் என்னவெல்லாம் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நமக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒரு ப்ரொஃபஸர் இருப்பாங்க, அதுக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், புக் இருக்கும், செமஸ்டர் இருக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம படிச்சிருவோம். ஸோ இதெல்லாமே நம்ம படித்ததுக்கப்புறம் ஸ்கூல் அண்ட் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் முக்கியமான பகுதி எதுன்னு பார்த்தோம்னா வேலைக்கு போகிறது. ஸோ அந்த வேலையிலையும் அதே மாதிரி இந்த ரெண்டு இதுலேயும் நம்ம படித்தது போக எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் சென்டர்ஸ்லாம் நம்ம போய் அட்டன் பண்ணோம்னா அங்கே வந்து வேலையில் என்ன மாதிரிலாம் நமக்கு ஒரு என்விரான்மெண்ட் இருக்கும், அங்கே எப்படிலாம் நம்ம வேலை பார்க்கணும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் காலேஜ்லேயுமே பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் அப்போல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த அறிவுகளை எல்லாம் வச்சு நம்ம போய் ஒர்க்கில் வந்து நம்ம சஸ்டெயின் பண்ணிக்கலாம், ஒர்க்கில் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஆகிக்கலாம். ஸோ அதில் நம்ம செட்டில் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வாழ்க்கையோட முக்கியமான பகுதி அப்படின்னு வரும்போது தான் இந்த மேரேஜ், திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. ஸோ திருமணத்துக்கு அப்புறமும் இருக்குது ஆக்சுவலாக. திருமணத்துக்கு அப்புறம் குழந்தை பிறந்ததுன்னா பேரண்டிங்க்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து இந்த இதே சைக்கிள் திரும்ப ஃபாலோ பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஃபைனலி ரிட்டையர்மெண்ட். ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக ஒரு ஹியூமன் லைஃப்பில் முக்கியமான பகுதிகள்னு சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதில் ஸ்கூல், காலேஜ் இந்த விஷயத்த வந்து நம்ம சொல்லணும்னா முன்னாடி குழந்தைகள், அதாவது நான் சொல்கிறது புராண காலங்கள்லையுமே சொல்கிறேன். ஸோ அந்த பழைய காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலெல்லாம் இருக்காது. அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா குருகுலம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த குருகுலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து வாழ்க்கைக்கு ஒரு மனிதனுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் தேவை, ஸோ உணவுலேருந்து சுற்றி இருக்கிற மரங்கள், பழங்கள், அந்த மருத்துவ குணம், அதுக்கப்புறம் வாழ்க்கைன்னா எப்படி நம்ம வந்து வாழணும், ஸோ பெற்றோர்களை எப்படி மதிக்கணும், பெரியவங்களை எப்படி மதிக்கணும், ஒருத்தவங்களுக்கு எப்படி ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும், இந்த மாதிரி வாழ்க்கை அரண்களை சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்தை எப்படி பார்த்துக்கணும், ஸ்போர்ட்ஸில் நிறைய அவங்களுக்கு கான்சன்ட்ரேட் பண்ண வைப்பாங்க, வில் வித்தை, அந்த வித்தைன்னு எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையை பற்றியும் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து நம்ம எப்படி வாழணும், ஒரு மனைவி கிட்ட ஒரு கணவன் எப்படி இருக்கணும், ஒரு கணவன் கிட்ட ஒரு மனைவி எப்படி இருக்கணும், ஸோ அவங்களுக்குள்ள என்ன ஒரு புரிதல் இருக்கணும், ஸோ அதுக்கப்புறம் எப்படி இந்த மாதிரி எல்லாத்தையுமே அந்த குருகுலத்தில் வந்து சொல்லிக் கொடுத்துருவாங்க. பட் ஆனால் இப்போ இருக்கிற சமுதாயத்தில் இந்த மேரேஜ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத எப்படி நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாப்டர் ஒரு எங்கேயுமே இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லணும்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்குலாம் நம்மகிட்ட படிப்பு இருக்குது. பட் ஆனால் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டுக்கு நமக்கு வந்து எந்த ஒரு படிப்பும் எனக்கு தெரிஞ்சு எல்லா மாணவர்களுக்கும் போய் சேர்றது கிடையாது. ஸோ இதனால் என்னன்னா நம்ம மற்றதுக்கு எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துருந்தாலுமே இந்த மேரேஜ் லைஃப்ங்கிறத வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாகவே தான் எல்லாருமே நம்ம வந்து பட்டு புரிஞ்சுக்கிட்டு நம்மளாவே வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஒரு உலகத்துக்குள்ளே போகிறோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ எந்த ஒரு அறிவுமே இல்லாமல் நம்மளாவே நம்ம சுற்றி இருக்கிற அந்த படங்கள், மனிதர்கள் அவங்களோட வாழ்க்கையில் நடக்கிறது, நம்ம அம்மா அப்பா இவங்களெல்லாம் பார்த்து நம்மளாவே ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு ஸோ போகிறப்போ அங்கே நம்மளாவே பட்டு தெரிஞ்சு சில விஷயங்கள் கற்றுக்குறோம். சிலருக்கு வந்து அது நல்லபடியாக அமையுது, சிலருக்கு வந்து அந்த புரிதல் ஒழுங்காக இல்லாத காரணத்தினால், அதாவது இந்த புரிதல்ங்கிறது 2 பேருக்குமே இருக்கணும், கணவன் மனைவி 2 பேருக்குமே. ஸோ அப்படி இல்லைங்கிறப்போ அது வந்து வேற மாதிரி முடிஞ்சிடுது. ஸோ இந்த விஷயத்த வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கருத்து, என்னுடைய ஒரு ஃபோக்கஸும் கூட. ஸோ அதனால தான் நான் என்ன யோசிச்சேன்னா, ஸோ இந்த மாதிரி விஷயத்த பேசுறதுக்குன்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் ஆக்சுவலாக ஸ்கூலிங்ஸ்லேருந்து இருக்கணும். ஏன்னா மேரேஜ் எப்படி நமக்கு ஜுவாலஜி, பாட்டனி, அல்ஜீப்ரா இதெல்லாமே வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாங்களோ, பட் அது ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கண்டிப்பாக அது எல்லாருக்கும் பயன்படும்னா கிடையவே கிடையாது. இட்ஸ் அ வெரி வெரி ரேரான ஒரு விஷயம். அல்ஜீப்ராலாம் நம்ம வாழ்க்கையில் டெய்லி யூஸ் பண்ணுறோமான்னு கேட்டாங்க, இல்லவே கிடையாது, எல்லாருமே கிடையாது. ஆனால் இந்த மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே மோஸ்ட்லி 95% வந்து எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த விஷயத்தை பற்றி கண்டிப்பாக ஒரு சப்ஜெக்ட் வந்து ஸ்கூலிங்லேருந்தே காலேஜ்ல இருந்தோ ஏதோ ஒரு வகையில் நமக்கு மாணவர்களுக்கு ஒரு 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 சின்ன ஒரு வியூ கொடுத்துருக்கணும். ஸோ அந்த விஷயத்த வந்து நான் நினச்சேன். ஸோ அதை வந்து நம்ம சொசைட்டியில் மாற்ற முடியாது, பட் அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ நான் சொல்கிற கருத்துக்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் நான் சொல்ல போகிறதில்ல. என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னோட வாழ்க்கையை பற்றின விஷயத்த நான் சொல்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு முரண்பாடான கருத்துக்களோ இல்லை நீங்கள் ஒத்துக்கிறீங்க, ஸோ எதனால உங்களோட கன்ஸ்ட்ரக்டிவான விஷயங்களை ஆட் பண்ணணும் இதையும் சேர்த்து சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்கன்னா தாராளமாக
கமெண்ட்ஸில் எல்லாமே சொல்லுங்கள். நம்ம வந்து இது ஒரு கான்வர்சேஷன் மாதிரி போகலாம். அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு க்ரோத்துக்கான ஒரு என்விரான்மெண்ட்டாக தான் நான் வந்து உருவாக்கியிருக்கேன். ஸோ அதனால தான் நான் வந்து புக்கில் இல்லாத ஒரு விஷயத்த நான் புக் எழுதணும்னு நினச்சேன். பட் ஆனால் புக் எழுதுறதை விட இந்த மாடர்ன் ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி யூடியூப் அப்படிங்கிற ஒரு மீடியம் நம்ம கையில் இருக்குது. ஸோ அது மூலிமா தேவையானவங்களுக்கு போய் சேரட்டும் அப்படிங்கிறக்காக இது வந்து ஓப்பன் சோர்ஸாகவும் இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் இந்த சேனலில் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ இவ்வளோ தான் ஒரு சின்ன ஒரு ப்ரீஃப் விஷயம். அண்ட் இது வந்து ஒரு போரிங் லெசன் கைண்ட் ஆஃப் செஷன் கைண்ட் ஆஃப் விஷயமா போகாது. நீங்கள் வந்து ஜஸ்ட் இதை வந்து கேஷுவலாக ஒரு டீ குடிச்சிட்டே காஃபி குடிச்சிக்கிட்டே உங்களோட அன்றாட வேலைகள் பார்த்துட்டே கூட லெசன் பண்ணலாம். அண்ட் இது வந்து கல்யாணம் ஆகாத, கல்யாணத்துக்காக காத்திருக்கக்கூடிய, கல்யாணம் பண்ணலான்னு ஐடியா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து உபயோகமாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஸ்டேஜில் இருந்தாவோ இல்லை உங்கள் பசங்க, உங்களோட நண்பர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டிங்கன்னா கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு அந்த எண்ட் ஆஃப் த வீடியோ உங்களுக்கு தோணுச்சுன்னா பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோதான் விஷயம். சரி, ஓகே, நானும் தண்ணியை குடிச்சிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். திருமணம் என்றால் என்ன? அதுதான் இந்த டைட்டில். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, ஓகே. ஜஸ்ட் ஒரு கேஷுவல் டாக்காகவே கொண்டு போவோம். முதல்ல மனுஷங்களோட வாழ்க்கையில் முக்கியமான உறவுகள் அப்படின்னா யாருன்னு பார்ப்போம். நம்ம பூமியில் குழந்தையா பிறந்த உடனேமே நம்மளுடைய அம்மா, அப்பா, தாய், தந்தை அப்படிங்கிற 2 முக்கியமான உன்னதமான உறவுகள் வந்து நிர்ணயம் செய்யப்படுகிறது. இது நம்மளால தேர்ந்தெடுக்கவே முடியாது. ஸோ இது கூட அழகான ஒரு பாடல் வரி கண்ணதாசன் எழுதியிருப்பாரு. அவள் ஒரு தொடர் கதையில வந்து பார்த்தீங்கன்னா, நான் கேட்டு தாய் தந்தை படைத்தானா, இல்லை என்னை கேட்டு என் பிள்ளை பிறந்தானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ரொம்பவே ஒரு அழகான ஒரு வரியில சிம்பிளா சொல்லிட்டாரு. அதே மாதிரி நம்மளோட அம்மா அப்பாவையும் செலக்ட் பண்ண முடியாது, நம்மளோட குழந்தைங்களையும் செலக்ட் பண்ண முடியாது. இன்னொரு முக்கியமான உறவுகளுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடன்பிறப்புகள். ஸோ இவங்களுமே வந்து 2வது முக்கியமான உறவுகள் நான் சொல்லுவேன். ஸோ அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால செலக்ட் பண்ண முடியாது. இந்த 2 உறவுமே வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா வந்து அன்பு கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அண்ட் நம்மளுடைய உடன்பிறப்புகள் நமக்கு உறுதுணையாக சப்போர்ட்டாக இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த 2 உறவுமே முக்கியமான ஒரு உறவுகள். ஸோ இதுக்கப்புறம் 3வதா வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் நான் சொல்லுவேன். ஸோ இந்த நண்பர்கள் வந்து நம்மளால் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு உறவு தான். ஆனால் அதுலேயுமே ஒரு சின்ன விஷயம் இருக்குது. என்னென்னா நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்டை நமக்கு ஒருத்தர் பிடிச்சிருச்சுன்னா அவங்கள ஃப்ரெண்ட் ஆக்கிக்க முடியாது. அவங்களுக்கும் நம்மளோட வேவ்லென்த் செட் ஆகி அவங்களுக்கும் நம்மளை பிடிச்சா மட்டும்தான் அந்த நட்பு வந்து நீடிக்கும். ஸோ நண்பர்களும் ஒரு முக்கியமான உறவு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள். ஸோ இந்த ஆசிரியர்கள் இப்போ வந்து சொல்ல பார்த்தா மாதா பிதா குரு தெய்வம் மாதிரி தான் போகுது. பட் ஸ்டில் வாழ்க்கையோட முக்கியமான உறவுகள் இவங்க தான் உண்மையாலுமே. ஆசிரியர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கூல் காலேஜை நம்மளால சூஸ் பண்ண முடியும். பட் ஆனால் அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் வந்து நமக்கு அமையறது பொறுத்து தான் நீங்களேன். அண்ட் ஆல்சோ இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான அந்த சப்ஜெக்ட் நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான விஷயங்கள் மட்டும்தான் சொல்லித்தர முடியும். அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆசிரியர்களும் நான் தப்பு சொல்லலை. சில ஆசிரியர்கள் வந்து வந்தோமா அந்த சப்ஜெக்ட்ஸை சொல்லிட்டு போனோமான்ட்டு போயிடுவாங்க. ஆனால் உண்மையான ஆசிரியருங்கிறவங்க யார் அப்படின்னா இந்த மாதிரி வாழ்க்கையோட கைடன்ஸ் கொடுக்குறோம். சரி, சேனலோட பேர் சொல்லிட்டேன். சரி, ஓகே. அதாவது இது வந்து நான் தான் சொல்கிறேன், இந்த வாழ்க்கையோட கைடன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய நல்ல ஆசிரியர்களும் இருக்கிறாங்க. சப்ஜெக்ட் மட்டும் இல்லாமல் பசங்க வாழ்க்கையில் முன்னேறதுக்கு தேவையான கருத்துக்கள், அவங்க வாழ்க்கையில் பட்ட விஷயங்கள் எல்லாம் சொல்கிற நல்ல ஆசிரியர்கள் இருக்காங்க. அவங்க தான் உண்மையுமே ஆசிரியர்கள். ஸோ அப்படிப்பட்ட ஆசிரியர்களாலே நம்ம வாழ்க்கை முன்னேறது இதுவும் ஒரு முக்கியமான ஒரு உறவு தான். ஸோ இவங்களுக்கு அப்புறம் இது எல்லாமே ஒரு முக்கியமான உறவாக இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு முக்கியமான உறவு பற்றி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது திருமணம் அப்படிங்கிறதுனால வரக்கூடிய கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு உறவு. ஸோ இந்த உறவு வந்து ஏன் ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, இந்த கணவன் அல்லது மனைவி ஆகட்டும், அவங்க ஒரு அம்மா அப்பாவாகவும் நம்மக்கிட்ட இருக்கணும். அவங்களோட அன்பை நமக்கு கொடுக்கணும். 2வது ஒரு உடன்பிறப்பு மாதிரி அவங்களோட உறுதுணையான சப்போர்ட்டை நமக்கு எப்போவுமே கொடுக்கணும். அடுத்து நண்பராக ஒரு கண்டிப்பாக ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு நல்ல ஒரு நண்பனாக இருக்கணும், நண்பியாக இருக்கணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ஆசிரியராக இருக்கணும். நமக்கு வாழ்க்கையில் என்ன நிறை குறைகள் இருந்தாலும் சுட்டி காமிச்சு நம்மளை திருத்தி நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு பார்ட்னராக இருக்கணும். ஸோ இதனால தான் சொல்கிறேன், இந்த எல்லா நாளுமே கலந்த ஒரு முக்கியமான ஒரு உறவுன்னு பார்த்தோம்னா அது இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பார்ட்னரை நம்ம சூஸ் பண்ணி நம்ம அவங்களோட சேர்ந்து வாழ்கிறோன்னு செலக்ட் பண்ண ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான், அந்த கருவி தான் இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு உறவை மனிதர்கள் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கிறோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது காலத்துக்கு முன்னாடி, அதாவது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே மூத்த தோன்றிய தமிழ் குடி, அது ஓகே. நான் சொல்ல வந்தது வேற. ஜீன்ஸ் பாட்டில் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கல் தோன்றதுக்கு முன்னாடியே காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. அதாவது பறவைகள், விலங்குகள்னு எல்லா உயிரினங்களுக்குள்ளேயுமே காமனான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இணைய தனக்கான ஒரு துணையை தேர்ந்தெடுக்கிற ஒரு விஷயம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பாட்டு லைக் பறவையை கண்டான் விமானம் படைத்தான் பாயும் நதியில் படகினை கண்டான்ங்கிற மாதிரி இந்த உயிரினங்கள் எல்லாம் பார்த்து வளர்ந்த மனிதனா, ஆதி மனிதனா என்னமோ தெரியல. ஓகே, அதாவது பறவைகள் விலங்குகளுமே வந்து பார்த்தீங்கன்னா காலத்துக்கும் ஒரே ஒரு மேட் தான். ஒரு 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 பார்ட்னரை சூஸ் பண்ணிருச்சுன்னா அது வேற ஒரு பார்ட்னர், அந்த பார்ட்னர் இறந்தா கூட காலத்துக்கும் வேற பார்ட்னர் சூஸ் பண்ணாத அளவுக்கு உண்மையான அன்னப்பறவையிலிருந்து யானை வரைக்கும் ஏகப்பட்ட விலங்குகள் இருக்கு, பறவைகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்து தானே நம்ம தெரியல இந்த 5 அறிவு இருக்கிற உயிரினத்துக்கே இப்படி ஒரு லாயல்ட்டிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறப்போ
ஆறறிவு இருக்கிறப்போ நமக்கும் அது வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக ஒரு முறையை கண்டுபிடிச்சு கல்யாணம் திருமணம்னு ஒரு விஷயத்தை உருவாக்கியிருந்தாங்க. இது வந்து காலங்காலமாக பல ஆயிரம் வருஷங்களாக ஒவ்வொரு நாடுகள்லையும் ஒவ்வொரு மதத்துலேயும் கல்ச்சர்லேயும் பல விதமான முறைகளில் பல விதமான சம்பிரதாயங்களோட சிம்பிளாக நடந்தாலும் சரி கிராண்டாக நடந்தாலும் சரி எல்லாத்தோட கருத்தும் ஒன்று தான். நான் உனக்கு உண்மையாக காலத்துக்கும் உன் கூட வருவேன், நீ உண்மையாக காலத்துக்கு என் கூட வருவேன் அப்படின்னு ப்ராமிஸ் 2 பேரும் சத்தியம் பண்ணி கல்யாணம் பண்ணுறது தான் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பல விதமான முறைகள் நடக்கும். அதாவது எனக்கு பார்வையில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்கள் சாட்சியில், அதாவது சிலர் இடத்துல நீரின் சாட்சியாக பண்ணுவாங்க, சில இதில் நிலத்தின் சாட்சியா நெருப்பின் சாட்சியா. நம்மளோட ஹிந்து முறைப்படி தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி சாட்சியாக கல்யாணம்னு சொல்லி ரொம்பவே முக்கியமாக சொல்லப்படக்கூடியது. அது முன்னாடி சத்தியம் பண்ணி நான் இந்த நெருப்பின் மீது ஆணையாக உன் கூட காலத்துக்கும் வருவேன், உனக்கு உண்மையாக இருப்பேன், உன்னை நான் காலத்துக்கும் பார்த்துக்குவேன், சாகும் வரை நீ தான் எனக்கான ஒரு துணை அப்படின்னு சொல்லி கணவனும் மனைவியும் சத்தியம் செஞ்சு கல்யாணம் பண்ணக்கூடியது தான் ஒரு திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இதுதான் என்னுடைய டெஃபினிஷன் ஃபார் மேரேஜ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பேருக்கு மட்டும் நடக்கிற கல்யாணம் கிடையாது, 2 ஃபேமிலிஸ்க்கு நடுவில் நடக்கிற ஒரு கல்யாணம் தான் நான் சொல்லுவேன். அதாவது கணவனுடைய குடும்பமும் மனைவியினுடைய குடும்பமும் இணைஞ்சு ஒரு உலகமாக மாறுறது. அதாவது இது வந்து சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே ஒரே மாதிரியான ஃபேமிலியாகவும் இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 உலகங்கள் இணையிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு சாதாரணமாக ஒரு சிப்ளிங்ஸே எடுத்துக்கிட்டிங்களேன், அண்ணனும் தங்கச்சியுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, அக்காவும் தம்பியும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ இவங்களோட உலகம், இவங்க வாழ்ந்த வகை, இவங்களோட கிளாஸ்மேட், இவங்க வளர்ந்த சுற்று வட்டாரம், இவங்களுடைய பார்வை எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். இவங்க அக்காவா தம்பியா யாராக இருந்தாலும் அந்த ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி வேறு மாதிரி இருப்பாங்க. ஸோ ஒரே வீட்டில் வளரக்கூடிய 2 சிப்ளிங்ஸே ஒரே மாதிரி இல்லாதப்போ வெவ்வேறு வீடுகளில் வளரக்கூடிய 2 மனிதர்கள் வெவ்வேறு விதமான டேஸ்ட்லையும் வெவ்வேறு விதமான பழக்க வழக்கங்களோட தான் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்போ மேரேஜஸ் ஃபார் என்ன சொல்கிறது மேரேஜஸ் மேட் இன் ஹெவன் அப்படின்னு சொல்லுவாங்க, மேட் ஃபார் ஈச் அதர், இந்த மாதிரிலாம் டேர்ம்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே கண்டிப்பாக நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். பிகாஸ் அதாவது ஒருத்தருக்காக ஒருத்தர் என்றைக்குமே மேனுஃபேக்சர் பண்ணி ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து நம்மளாக ஒரு 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 பார்ட்னரை சூஸ் பண்ணி அவங்களுக்காக நம்மளை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம மைண்ட் செட்டோட கல்யாணம் பண்ணணும், அவங்களும் நமக்காக அடாப்ட் ஆகணும். ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரேஷனில் கண்டிப்பாக அது மிஸ் ஆகுது. ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுவோம். இப்போ நம்ம மேரேஜை பற்றி மட்டும் சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ 2 குடும்பம் வந்து இணையும் போது இந்த குடும்பத்தோட சம்பிரதாயங்கள் இந்த குடும்பத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டால், இந்த குடும்பத்தோட சம்பிரதாயங்கள் இதில் ஏற்றுக்கப்பட்டால் 2ம் இணைஞ்சு அது சுமூகமாக ஒரு கல்யாணம் ஆகும். ஸோ இப்போ வந்து இவங்க இந்த கணவன் வந்து இந்த பெண் வீட்டில் இருக்கிற அனைத்து குடும்ப நபர்களையும் அவங்களோட குடும்பமாக ஏற்றுக்கணும். அதே மாதிரி இந்த பெண் வீட்டாரும் கணவன் வீட்டில் இருக்கிற அனைத்து குடும்பத்தார்களையும் தனது குடும்பமாக ஏற்றுக்கணும். ஸோ இப்படி 2 மனமும் இணைந்தால் மட்டும்தான், அதான் சொல்லுவாங்க இரு மனம் ஒரு மனமாக தான் திருமணம் அப்படிங்கிற மாதிரி தான். இதுதான் உண்மை, ஆக்சுவலாக ஃபேக்ட். ஸோ இதை வந்து அதிகாரப்பூர்வமாக உலகத்துக்கு அறிவிக்கிறக்கும், தனக்கு ஒரு பாண்டை கிரியேட் பண்ணுறக்கும், தனக்கு ஒரு கட்டுப்பாடை உருவாக்கிக்கிறக்கும் தான் இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாக்கப்பட்டிருக்குதுன்னு நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் இந்த கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயம், மேரேஜ் வந்து எதன் மேலே பில்ட் பண்ணப்படுது அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா ஒரு 4 விஷயங்கள் நான் சொல்லுவேன். முதல் விஷயம் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அண்ட் ட்ரஸ்ட். இருவருக்கும் இடையே சரிசமமான நம்பிக்கையும் மரியாதையும் இருக்கணும். அதாவது இது நான் சொல்கிறது ஒருத்தர் மட்டும் இருந்துன்னா அது நிலைக்காது. 2 பேருமே 2 பேருக்கு மேலேயும் ஈக்குவலான ரெஸ்பெக்ட் என்றைக்குமே விட்டு கொடுக்காம கொடுக்கணும். அண்ட் ஆல்சோ ஒருத்தர் மேலே ஒருத்தர் நம்பிக்கையை இழக்காத அளவுக்கு நடந்துக்கணும். அடுத்தவங்க மேலே நம்பிக்கையை கண்டிப்பாக வைக்கணும். நம்பிக்கை இல்லாமல் ஒரு ரிலேஷன்ஷிப் என்றைக்குமே நிலைக்காது. ஸோ இந்த ரெஸ்பெக்டும் ட்ரஸ்ட்டும் ஒன்று கூட இணைஞ்சது, அது 2 பேருமே மியூச்சுவலாக இருக்கணும். நான் சொல்லக்கூடிய 4 விஷயங்களுமே மியூச்சுவலான விஷயம் தான். ஒருத்தர் மட்டும் இருந்ததுன்னா அது என்றைக்குமே ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதையும் நான் சொல்லிக்கிறேன். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவலாக ஒரு லவ் இருக்கணும். அந்த லவ்ங்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே எப்படி ஒரு லவ், சிலருக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் நடக்கலாம். ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட நமக்கு ஒரு கொஞ்ச நாள் பேசி பழகினாலே இவங்களை நம்மளால லவ் பண்ணக்கூடிய மனசு நமக்கு இருக்குதா, அவங்க நமக்கு ஏற்றுக்கிற அந்த அவங்க நம்மளை லவ் பண்ணுவாங்களா, அண்ட் ஆல்சோ இவங்க 2த்துக்குள்ளே அந்த ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குதா. ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்தாலே ஒரு சின்ன ஒரு பேசிக் லவ் கிடச்சிச்சின்னா கூட அது காலத்தில் கண்டிப்பாக லவ்ங்கிறது ஒரு செடி மாதிரி தான், அது நல்லா வளரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அது பட்டு போகாமல் பார்த்துக்கிற அந்த ஒரு கேரக்டர் இருக்கிறவங்களாம் இருப்பாங்களாங்கிறத வச்சு தான் நம்ம கல்யாணம் பண்ணணும். ஸோ அந்த மியூச்சுவல் லவ் 2 பேருக்குமே இடையிலேயே அந்த மனப்பக்குவம் இருந்ததுன்னா கண்டிப்பாக பண்ணணும். ஸோ இது 2வது விஷயம். ஸோ இந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அண்ட் ட்ரஸ்ட். நெக்ஸ்ட் வந்து மியூச்சுவல் லவ். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் டாமினன்ஸ். என்னப்பா டாமினன்ஸ் வந்து ஒரு டாக்ஸிக் கேரக்டர் வச்சு அதையும் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த டாமினன்ஸ் நான் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு மட்டும் இன்னொருத்தர் மேலே டாமினன்ஸ் இருந்ததுன்னா அது வந்து கம்ப்ளீட்லி டாக்ஸிக். அதை வந்து நான் என்றைக்குமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், அதை சொல்ல மாட்டேன். என்ன சொல்கிறேன்னா, நான் சொன்னால் என் மனைவி கேட்பா, நான் சொன்னால் என் புருஷன் கேட்டுப்பான்,
அந்த ஒரு கேரக்டர் 2 பேத்துக்கு இடையிலுமே இருக்கணும். ஏன்னா என்றைக்குமே எந்த ஒரு மனிதரும் 100% எஃபிஷியண்ட்டாக 100% அக்யூரேட்டாக நல்லவங்களாக இருக்கவே மாட்டாங்க. ஸோ அவங்களுக்குள்ளேயும் நிறைய குறை நிறைகள் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை திருத்தக்கூடிய வகையில் இருக்கணும், ஒருத்தர் இன்னொருத்தருக்கு நல்லது சொல்லணும், ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணால் அதை தட்டி கேட்கக்கூடியவங்களா இருக்கணும். ஸோ இந்த ஒரு டாமினன்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு குடும்ப தலைவனுக்கும் தலைவிக்கும், தலைவன் தலைவின்னு அதான் சொல்கிறாங்க, அவங்க வந்து அந்த கண்ட்ரோல் எடுத்துக்கக்கூடிய அந்த டாமினன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கணும். அது வந்து 2 பேருக்குமே மியூச்சுவலாக இருக்கணும். நான் சொல்கிறது மட்டும்தான் அவன் கேட்கணும், நான் சொல்கிறது மட்டும்தான் அவன் கேட்கணும்னு நினச்சாங்கன்னா அது வந்து அவங்க டாக்ஸிக் கேரக்டர். 2 பேருமே நான் அப்படியே ஆரம்பிச்ச மாதிரி என் பேச்சு என் மனைவி கேட்பாங்கிற ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருக்கணும், அந்த ஒரு டாமினன்ஸ் அவங்க கிட்ட இருக்கணும். என் பேச்சு என் புருஷன் கேட்பாங்கிற அந்த டாமினன்ஸை அவங்களுக்கு இருக்கணும், அவங்க கணவனை சரி செய்யணும். ஸோ இந்த விஷயத்த நான் சொல்கிறேன், மியூச்சுவல் டாமினன்ஸ் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான, இது எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் கமிட்மெண்ட். ஸோ இந்த மியூச்சுவல் கமிட்மெண்ட்டுங்கிறது இல்லைன்னா இந்த மேரேஜ் லைஃபே பிரேக் ஆயிரும். ஏன்னா நான் அப்படியே சொன்ன மாதிரி அக்னி சாட்சியாக ஒரு கல்யாணம்னு சொல்லி ஊரறிய எல்லாரும் முன்னாடி அம்மா அப்பா சம்மதத்தோடு எல்லாரும் ஒரு விஷயத்த பண்ணுறாங்க, அம்மா அப்பா சம்மதம் எல்லாமே நடக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கல்யாணம்னு ஒரு விஷயத்துக்குள்ளே நீ கமிட்மெண்ட்டுன்னு ஒன்று கொடுத்து நீ வந்திருக்கீங்க அப்படின்னா அந்த கமிட்மெண்ட் என்றைக்குமே உடைக்கக்கூடாது. அந்த 2 பேர்த்துல ஒருத்தர் அந்த கமிட்மெண்ட்டை உடைச்சிட்டாலும் அந்த கல்யாணம்ங்கிறது உடஞ்சிரும். ஸோ அதனால இந்த மியூச்சுவல் கமிட்மெண்ட்டுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பேஸ்மெண்ட். ஸோ இந்த 4 விஷயம்தான் ஒரு கல்யாணம் உருவாகிறதுக்கு அடிப்படையான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். சரிப்பா, இந்த 4 விஷயமும் இருந்ததுன்னா ஒரு மேரேஜ் லைஃப் அப்படியே ஹாப்பியாக, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படிங்கிற மாதிரி இந்த ரீல்ஸ்லாம் வர மாதிரி ஹாப்பி கப்பிள்ஸ் அப்படியே போயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு சுத்தமான செக்குலாட்டின ஒரு மித் அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் கல்யாணம்னு ஆயிடுச்சுனாலே கணவன் மனைவிக்கு இடையில எல்லா விதமான எமோஷன்ஸும் வரும். பிகாஸ் மேரேஜுங்கிறதே ஒரு கம்ப்ளீட்லி ரோலர் கோஸ்டர் ரைடு தான். அது இட்ஸ் ஃபில்டு வித் லாட் ஆஃப் ஆல் தி எமோஷன்ஸ், லைக் சந்தோஷம், கோபம், சோகம், சந்தேகம், பயம், குழப்பம் அப்படின்னு எல்லாமே, சோர்வுன்னு எல்லாமே இருக்கும். ஸோ அதில் இல்லாத எமோஷன்ஸே நம்ம சொல்ல முடியாது. எல்லாத்துலேயுமே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் கலந்துருக்குங்கிற மாதிரி தான் எல்லா எமோஷனும் கலந்தது தான் கல்யாணம். இந்த புரிதல் கண்டிப்பாக வேணும். அதை விட்டுட்டு சில படங்களை பார்த்து, சில கதைகள் கேட்டு, இந்த ரீல்ஸ்லாம் வர்ற மாதிரிலாம் பார்த்து கண்டிப்பாக இருக்கும்னு நினச்சிக்கிறது இந்த ஜென்ரேஷன் நிறைய நடக்குது. சின்ன ஒரு சண்டை வரும், கல்யாணம் ஆகி புதுசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சில்லியான ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கே இந்த சண்டை போட்டான், என்னை புரிஞ்சிக்கல, ஹீஸ் டாக்ஸிக், ஹீஸ் ரெட் ஃப்ளாக், ரெட் ஃபாரஸ்ட் என்னென்னமோலாம் சொல்கிறாங்க, க்ரீன் ஃபாரஸ்ட் அந்த மாதிரிலாம். இதெல்லாம் டேர்ம்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாமல் நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. ஸோ ஒரு சின்ன சண்டை கூட வராமல் கண்டிப்பாக எந்த ஒரு மேரேஜ் லைஃப்பும் ஆதி காலத்துலேருந்து இன்ன வரைக்கும் இங்கே ஃப்யூச்சர்லேயுமே நடக்கவே நடக்காது. மேரேஜ் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் கான்ஃப்ளிக்ஸ், ஃபுல் ஆஃப் எமோஷன்ஸ், ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ் எல்லாமே கலந்தக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த மேரேஜுங்கிறது. ஒரு புரிதல் கண்டிப்பாக எல்லாருக்கும் வேணும். ஸோ அதுதான் மெயின். இந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ள சண்டைங்கிறது ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம், தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயம் தான். ஆனாலுமே அந்த சண்டைங்கிறது ஒரு சைல்டிஷ் சண்டையாக மட்டும்தான் இருக்கணும், ஒரு லெவல் தாண்டி போகவே கூடாது. ஏன்னா அந்த சண்டையின் போது ஒருத்தர் அவங்கள ரெஸ்பெக்டை வந்து என்றைக்குமே இழக்காத அளவுக்கு மரியாதையாக தான் ஹேண்டில் பண்ணணுமே தவிர வார்த்தைகளை விட்டுட்டாங்கன்னா திருப்பி எடுக்கவே முடியாது. சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுங்கிறது தெரியாமல் மறந்துட்டு ஏதோ எதிரி நாட்டு போர் வீரன் கிட்ட பேசுகிற அளவுக்கு ரொம்பவே அசிங்கமாக தப்பான வார்த்தைகளும் அசால்ட்டாக போட்டுருவாங்க. ஆனால் அந்த அடுத்த பார்ட்னரை வந்து எந்த அளவுக்கு அதை ஹர்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து அவங்க உணரதில்லை. சில சமயங்களில் பேசுகிறதையும் பேசிட்டு அதுக்கப்புறம் அதை அவங்க ஃபேஸ் பண்ண முடியாமல் ஓடி ஒளிஞ்சிக்கிறதெல்லாம் ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். ஸோ சண்டைக்கு பின் சமாதானம்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் ஓரம் கட்டிட்டு சமாதானம் ஆயிரணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் வச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே பேசி தீர்க்க முடியாத அளவுக்கு எதுவுமே மிகப்பெரிய பிரச்சனையும் இருக்காது. ஸோ அதை வந்து மைண்டில் எப்பவுமே வச்சுக்கணும். அப்புறம் அதே மாதிரி ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா என்றைக்குமே ஒருத்தரே இறங்கி வந்துட்டு இருக்கக்கூடாது, 2 பேருமே அந்த மைண்ட் செட்டில் இருக்கணும். சில சமயங்கள் நான் இறங்கி வரேனா, சில சமயங்கள் நீ இறங்கி வரணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். அதை விட்டுட்டு எல்லா சமயத்துலையும் ஒருத்தரையே இறங்கி வர வச்சாங்கன்னா அவங்க வந்து ஒரு டாக்ஸிக் பார்ட்னர் ஆயிடுவாங்க. ஸோ இது வந்து என்றைக்குமே ஒரு நல்ல ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்புக்கு வழிவகுக்காதுங்கிறத எப்பயுமே மைண்டில் வச்சுக்கணும். அண்ட் இன்னொரு கோட் சொல்லுவாங்க, மேரேஜ் இஸ் வாட் அப்படின்னா அவங்களாவே அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கோட் சொல்லுவாங்க. அது என்னென்னு எக்ஸாக்டாக நான் ரீக்ரியேட் பண்ண முடியல. பட் உங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருத்தரை தன்னுடைய குறை நிறைகளை அப்படியே ஏற்றுக்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான காதலன் அல்லது காதலி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து சிலர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்னென்னா நான் இப்படித்தான், இதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு அஜித் மாதிரி நினச்சிக்கிட்டு நான் இப்படி தான் டாக்ஸிக்காக வளர்ந்துருக்கேன், இதுதான் என்னோட கேரக்டர், நான் அடமண்ட்டாக எனக்கு பிடிச்சதான் நான் செய்வேன், இதுதான் என்னோட கரெக்டான மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாற்றிக்கவே மாட்டேன் அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்க த கம்ப்ளீட்லி நாட் ஃபிட் ஃபார் மேரேஜ். என்றைக்குமே நான் பண்ணுறது தான் சரி, என்கிட்ட தான் எல்லாமே வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு காலம் ஒரு நாள் சிறப்பான ஒரு பாடம் கொடுக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது வேஸ்ட். அதனால என்றைக்குமே
ஒருத்தர்கிட்ட நம்ம பேசுகிறோம் அப்படின்னா எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மைண்ட் செட் என்றைக்குமே உதவாது. கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே அது வந்து உதவாது. ஸோ ஒருத்தர் இன்னொருத்தரை வந்து அதாவது நல்வழிப்படுத்துகிற மாதிரியும் நல்ல மேம்படுத்தக்கூடியவங்களா இருக்கணும். ஸோ நான் சொல்கிறது என்னன்னா, ஆல்ரெடி நான் அது ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன். அதே தான், ஒருத்தர்கிட்ட இருக்கிற கெட்ட குணங்களை மாத்திக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு பார்ட்னருக்கு எல்லா உரிமைகளும் இருக்கு. அப்படி சொல்லக்கூடியவங்க உண்மையான நல்ல பார்ட்னர். ஸோ நீங்க ஒரு தப்பான ஒரு குடிப்பழக்கம் இல்லை வந்து ஒரு புகைப்பிடிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட்னர் வந்து நல்ல பார்ட்னர். அந்த இடத்துல நான் இப்படித்தான் இருப்பேன்னு அவங்கள வந்து தப்பா பேசாம தன்னை திருத்திக்கிற வழியை பார்க்குறவங்க தான் ஒரு நல்ல பார்ட்னரா இருப்பாங்களே தவிர, இதுவே ஆப்போசிட்டா சில இந்த ஜில்லுன்னு ஒரு காதல் மாதிரி படங்கள்லாம் பார்த்துட்டு எனக்கு வந்து சரக்கு அடிக்கிற பார்ட்னர் தான் பிடிக்கும், நீ தம்மடி அந்த மாதிரிலாம் சொல்லி தப்பான வழியில் நடத்தக்கூடிய பெண்களும் இந்த சமுதாயத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லும்போது அங்கே நீங்கள் வந்து அடாப்ட் ஆகணும்னு நான் சொல்ல மாட்டேன். அங்கே நீங்கள் உங்களோட ஸ்டாண்டர்டில் நீங்கள் இருக்கலாம். இல்லைம்மா அது சரியில்லைம்மா, அது ஹெல்த்துக்கு போகணும் நல்லது, இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இது வந்து இந்த ப்ராக்டிஸ் சோஷியல் இந்த ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் பற்றி மட்டும் நான் பேசல. நிறைய விஷயங்கள்ல லைக் சிலர் வந்து ரொம்ப கஞ்சமாக இருக்கலாம், சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் செலவாளியாக கூட இருக்கலாம், ஊதாரித்தனமாக செலவு பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ இது வந்து குடும்பத்துக்கு நல்லதில்லை, கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணணும்னு சொல்லலாம். சிலர் வந்து மரியாதை இல்லாமல் வாப்போன்னு பெரியவங்களை பேசுகிறவங்களா அவங்களோட பழக்க வழக்கங்களாக இருக்கலாம். ஸோ அப்போ வந்து இல்லாமல் கொஞ்சம் அவங்ககிட்ட பார்த்து மரியாதை பேசு, இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன கரெக்ஷன் சொல்லும்போது வந்து அந்த டாக்ஸிக்காக எடுத்துக்காம ஸோ அவங்களோட கருத்துக்கள் இல்லை நான் இப்படி தான் சொல்கிறேன், இந்த மாதிரி ரெண்டு பேத்துக்குள்ளேயும் அது ஒரு ஹெல்த்தியான ஒரு கான்வர்சேஷன் போய் ரெண்டு பேருமே அடாப்ட் ஆகணும். ஓகே இவங்க வளர்ந்த விதம் இப்படி தானா, ஸோ இதனால ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரியும், இவங்க வந்து ஓகே இவங்க வந்து இப்படி தப்பாக பண்ணுறாங்களா, இதை திருத்திக்கலாம் அப்படின்னு அவங்க முயற்சி போடுறதாகட்டும், இது வந்து மியூச்சுவலாக நடக்கணும். ரெண்டு பேருமே ரெண்டு பேத்துக்காக மாறணும். இந்த மாறுறதுக்கு தயாராக இல்லாதவங்க வந்து கண்டிப்பாக அந்த அடாப்டபிலிட்டி, அந்த ஒரு டாலரன்ஸ், அந்த ஒரு கம்பேட்டபிலிட்டி இல்லாதவங்க வந்து என்றைக்குமே சஸ்டெயின் பண்ணவே முடியாது இந்த மேரேஜ் லைஃப்பில். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரு கல்யாணங்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக போங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னொரு முக்கியமான திருமணத்தில் சொல்லப்படாத ஒரு விதி என்னன்னு கேட்டிங்கன்னா, கணவன் மனைவி அப்படிங்கிறவங்க கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னாலே நீ வேற இல்லை நான் வேற இல்லை அப்படிங்கிறத உணரணும். ரெண்டு பேரும் ஒரே நபராக அவங்களுக்குள்ள யோசிக்க ஆரம்பித்தா மட்டும்தான் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் ஒழுங்காக போகும். ஏன்னா சிலர் வந்து அதை புரிஞ்சுக்காம கணவன் மனைவிக்குள்ளேயே ஈகோ, கணவன் மனைவிக்குள்ளேயே யார் பெரியவன், யார் டாமினன்ஸ், யார் வந்து சிறப்பானவங்க அப்படின்னு ஒரு போட்டி பொறாம வந்துருச்சுன்னா அந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக என்றைக்குமே நிலைக்காது. ஸோ எப்போவுமே ஒருத்தரோட வளர்ச்சிக்கு என்னை விட என் புருஷனை நான் எந்த அளவுக்கு வளர்த்தி காட்டுறேன், என்னை விட என் மனைவி எந்த அளவுக்கு நான் உயர்த்தி காட்டுறேன்னு இரண்டு பேருமே செடிக்கு நீர் வார்த்துறவங்களா இருக்கணுமே தவிர தடையா இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் அதுக்கு ஹெல்ப் பண்ண முடியாட்டியும் எந்த ஒரு தடைக்கலாவும் எந்த ஒரு நம்மளை விட அவங்க மேலே வளர்ந்துருவாங்களோ, நம்மளை விட அவங்க உயர்ந்துருவாங்களோன்னு எந்த ஒரு பொறாமையும் இருந்துருச்சுனாலே அந்த ரிலேஷன்ஷிப் வளராது. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒன்று அப்படிங்கிறத ஒரு ஒரு உணர்வு வந்து கண்டிப்பாக ரெண்டு பேருக்கு இருந்தால் மட்டும்தான் அது ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிருகங்களுக்குள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வளர்த்துற நாயை இருந்தாலுமே சில நாள் நல்லா செல்லமாக இருக்கும், திடீர்னு ஒரு நாள் அப்ரப்டாக கடிக்க வரும். ஸோ இது வந்து நாய்களுக்கு மட்டும் இல்லை, பறவைகள் விலங்குகளுக்கு மட்டும் இல்லை, மனிதர்களுமே சில நேரங்கள் மதிக்கட்டு நடந்துக்கிற பல சமயங்கள் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதனால் எல்லா நேரமும் எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் தே மே லூஸ் தேர் கேரக்டர், சம்டைம்ஸ் தே மே லூஸ் தேர் டெம்பர். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நம்ம அவங்கள புரிஞ்சுக்காம நம்ம வந்து ஓகே இவன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி மொத்தமாக அவங்கள தூக்கி எறியாமல் அதாவது எமோஷனல் சப்போர்ட்டாகவும் ரெண்டு பேருமே இருக்கணும். ஒரு மனைவிக்கும் சொல்லுவாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, லைக் சொல்லுவாங்க ஹார்மோனல் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க, மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு மட்டும்தான் அது இருக்கும்னு கிடையாது, ஆண்களுக்கும் வேலை சுமையினால சோர்வாக இருக்கலாம், பல ஆஃபீஸ் டென்ஷன் அந்த மாதிரிலாம் நிறைய வரும்போது ரெண்டு பேருமே ஒருத்தர் லோவாக இருக்கிறப்போ இன்னொருத்தர் வந்து அவங்களோட பேட்டரி கொடுத்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். ஸோ ரெண்டு பேருமே ரெண்டு பேத்துக்குள்ளேயே அந்த எனர்ஜி ஷேரிங்கிறது இருக்கணும். அதை விட்டுட்டு அந்த டைமில் அவங்கள போய் சீண்டியோ இல்லை அவங்க ஏதாவது ஒரு தப்பாக நடந்துக்கிறத வச்சு என்றைக்குமே மைண்டில் வச்சுட்டு ஒரு கிரட்ஜு, கணவன் மனைவிக்குள்ள கிரட்ஜுங்கிற ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அவங்க வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாகவே இருக்கவே முடியாது. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பும் பாதிச்சிடும். அதனால் ரெண்டு பேருமே ஒன்றுங்கிறத நான் அப்படியே சொன்ன மாதிரி தான். ஸோ அது வந்து அந்த மாதிரி லோ டைம்ஸ்லேயுமே அது ரொம்ப ரெண்டு பேரும் சப்போர்ட்டிவாக இருந்ததுன்னா மட்டும்தான் அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா நிலச்சி நிற்கும். ஸோ இது ஒரு விஷயம். அண்ட் இந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் ஏதாவது ஒரு கோவத்தில் ஏதாவது ஒரு சண்டைகள் நடந்தோ இல்லை ஏதாவது ஒரு தப்பான ஒரு வேலைகள் பண்ணி ஏதாவது கோவத்தில் சீண்டு விடுற மாதிரி ஏதாவது ஒரு வேலைகள் யாராவது கணவனோ மனைவியோ செஞ்சுட்டாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு முள் மாதிரி லைக் ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த கதை டீட்டெயிலாக சொல்ல முடியாமல் லைக் சிம்பிளாக சொல்கிறேன். ரோஜாவில் முள்ளும் இருக்கும், அதோட அழகான ரோஜா பகுதியும் இருக்கும். ஆனால் நம்ம வந்து முள்ளை மட்டும் பார்த்துட்டு ஒரு குறை சொல்லக்கூடாது. அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கைனா இன்பம் துன்பம் ரெண்டும் இருக்குங்கிற மாதிரி ரோஜா பகுதிகளும் இருக்கும், நல்ல இன்பமான ஹாப்பியாக அவங்க டீல் பண்ண நாட்களும் இருக்கும், எப்பயாவது ஒரு மாதிரி இந்த மாதிரி சில முட்கள் நாட்களும் இருக்கும். ஆனால் அப்படி முட்களை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி குத்தி குத்தி காமிச்சு அவங்கள குறை சொல்லாமல் அவங்க நம்ம மேலே அன்பாக இருந்த அந்த ரோஜா நாட்களையும் யோசிச்சு பார்த்து அந்த தப்பான சமயங்களில் நம்மளோட மைண்டை நம்மளாக கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதுலேருந்து எப்படி சமாதானமாக வெளியில் வர்றதுங்கிறதே ஒரு கணவன் மனைவி தான் நம்ம பார்த்துக்கணும்.
ஸோ இது வந்து எல்லா ரிலேஷன்ஷிப்லையுமே நம்ம வந்து அதை சொல்லணும். ஒரு ஒரு இடத்துல ரோஜாக்கள் அதிகமாக இருக்கா, முட்கள் அதிகமாக இருக்கான்னு பார்க்கணும். அந்த இடத்துல ஒருவேளை முட்கள் தான் அதிகமாக இருக்கு, ரோஜா நாட்கள் கம்மியாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். அதுலேருந்து நம்ம என்ன பிரச்சனைன்னு பார்க்கணும். முடியலைன்னா அதுலேருந்து வெளியில் வர்றது ஓகே. பட் ஆனால் ரோஜாக்களே இருக்குங்கிறத புரிஞ்சுக்காம வெறும் முட்களை மட்டுமே குறை சொல்லி குத்தி குத்தி காமிச்சிட்டோம்னா பிரச்சனை நம்ம கிட்ட தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி கரெக்ட் பண்ணி அவங்களோட வாழணுங்கிறது தான் கணவனும் மனைவியும் யோசிக்கணுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ சண்டைக்கு பின் சமாதானம்ங்கிறத நான் திரும்ப திரும்ப ஒரு தடவை இன்சிஸ்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி தமிழ்ல ஒரு சேயிங் சொல்லுவாங்க, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அது என்னன்னா கணவனுக்கு மட்டும் என்னைக்குமே கிடையாது, மனைவிக்கும் புருஷன் வந்து அப்படிதான் நினைக்கணும். கல்லானாலும் மனைவி, புல்லானாலும் மனைவின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 2 பேருமே எந்த ஒரு சூழ்நிலையிலும், அதாவது அவங்க மனசு கல்லு மாதிரி இருந்தாலும் சரி, புல்லு மாதிரி இருந்தாலும், அவங்க தப்பு பண்ணாலும் சரி பண்ணாலும் அவங்க தான் நம்மளோட பார்ட்னர் அப்படிங்கிறத புரிஞ்சு அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியில வரலாம், அதை எப்படி சரி பண்ணலாம், அந்த நிலைமையை எப்படி சரி பண்ணலாங்கிற அந்த அந்த ப்ராசஸ், அந்த சொல்யூஷனை தான் தேடணுமே தவிர அதுல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகி ஓடலாம் அப்படின்னு சொல்லி அந்த கோலத்தனமான யோசனைக்கு என்னைக்குமே போகக்கூடாது. அதை சரி பண்ணவே முடியலங்கிற பட்சத்தில் நடக்கிற ஸ்டெப் வேற. பட் ஆனால் எந்த ஒரு எஃபர்ட்டுமே போடாம ப்ராப்பரா எந்த ஒரு 100% முழு முயற்சியும் பண்ணாம வெளியில வரக்கூடாது. பிகாஸ் அதுதான் அந்த கமிட்மெண்ட்டோடைய அந்த ப்ராமிஸினுடைய சாராம்சமே அப்படிங்கிறத நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு ஏதாவது இன்செக்யூரிட்டிஸ் இருக்கு, உங்களுக்குன்னு ஃபியூச்சர்ல நீங்களே ஃபோர்சிங் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கு உங்க ஃபேமிலியில, லைக் எனக்கு இவ்வளோ பெரிய லோன்ஸ் இருக்குது, எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, எனக்கு எங்கள் ஃபேமிலி இதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும், என்ன இந்த மாதிரிலாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், எனக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும் அப்படின்னு யாராவது நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா மேரேஜுக்கு முன்னாடியே பார்ட்னர்ஸ் வந்து அவங்களோட விஷயங்களை சொல்லிடணும். அப்படி ஒரு வேளை மறைச்சு கல்யாணம் பண்ணிட்டா பின்னாடி வந்து அதை மறைக்க முடியாது. எப்படி இருந்தால் அது ஒரு நாள் வெளியில் வந்துடும். அப்போ வந்து தேவையில்லாமல் ஒரு கான்ஃப்ளிக்ஸ் வரும். அது வந்து ஒரு நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி இருக்கும். இது முன்னாடியே சொல்லியிருந்தோம்னா அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கலாம், அவங்களும் அதுக்கு மைண்டு ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்கலாம். அப்படி இல்லாட்டி அவங்களால முடியாதுன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இது எதையுமே வந்து நாங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்களோட விருப்பங்கள், லைக் என்ன மாதிரி என்ன சிட்டியில் நீங்கள் வாழணும்னு நினைக்கிறீங்க, உங்களோட வாழ்க்கை என்ன மாதிரி இருக்கணும், உங்கள் லைஃப் ஸ்டைல் என்ன மாதிரி இருக்கணும், இன்ஃபேக்ட் வந்து குழந்தை வேணுமா வேணாமா, எத்தனை குழந்தை வேணும், இந்த மாதிரிலாமே கூட லைக் பேசிக்கணும். பிகாஸ் இது நான் ஏன் சொல்றேன்னா, ரீசெண்டாக இப்போ சித்தாரே ஜமீன் பார்னு சொல்லிட்டு அமீர் கான் படம், அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜெனிலியாவுக்கு உங்களுக்கு நடக்கிற கான்ஃப்ளிக்ட் மாதிரி அதை காமிச்சிருப்பாங்க. என்னன்னா அது உண்மையாலும் நடக்கிறது நிறைய பேர் இருக்கிறாங்க போலங்கிறது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. குழந்தையே வேணான்னு சிலர் இருக்கிறாங்க, குழந்தை வேணும்னு மோஸ்ட்லி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விதமான மைண்ட் செட் எல்லாருக்குமே இருக்கிறது ஒரு சகஜமான ஒரு விஷயம். ஸோ அது மாதிரி உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, உங்களோட ஆசைகள் என்ன, கனவுகள் என்னங்கிறத ஒருத்தர் முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி ஷேர் பண்ணிட்டு கல்யாணத்துக்குள்ள வர்றதுங்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி இல்லைன்னா பின்னாடி தேவையில்லாம பிரிவுகள் அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம் கல்யாணத்துக்கு. அண்ட் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் ஜென்ரேஷனில் எப்போவுமே இருந்திருக்கு, பட் ஆனால் இந்த ஜென்ரேஷனில் கொஞ்சம் அதிகமான மாதிரி எனக்கு தோணுது. இந்த லாயல்ட்டி அப்படிங்கிறது ரொம்பவே அரிதினும் அரிதாக மாறிட்டு இருக்கு. பிகாஸ் இந்த என்ன சொல்றது, ஜானி படத்தில் ஒரு அழகான டைலாக் ரஜினி சொல்லுவார், இந்த உலகத்தில் எப்போவுமே ஒன்றை விட ஒன்று பெட்டராக இருந்துக்கிட்டே இருக்கும், அதுக்காக நம்ம மனசை மாற்றிக்கிட்டே போனோம்னா வாழ்க்கை ரொம்ப மோசமாயிரும். அந்த மாதிரி ஒரு சேலை எடுப்பாங்க, அதை விட இன்னொரு சேலை அழகாக இருக்குன்னு எடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஜானி சொல்லுவார். ஸோ அதே தான் ஒரு கல்யாணம்ங்கிற உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ 1000 தடவை யோசிக்கலாம். பட் ஆனால் வந்ததுக்கப்புறம் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஒருத்தரை விட இன்னொருத்தர் அழகா இருக்கிறாங்களே, இவங்க வந்து அதிகமாக பணம் சம்பாதிக்கிறாங்களே, இவங்ககிட்ட அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒன்னோட ஒன்று பெட்டராக இருந்துகிட்டு இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே போயிட்டே இருந்தாங்கன்னா அவங்களால என்றைக்குமே சந்தோஷமா வாழவும் முடியாது. அவங்களால பாதிக்கப்பட போகிறது என்னமோ உண்மையாக ட்ரூவாக வந்த பார்ட்னர் வந்து கண்டிப்பாக உடஞ்சிருவாங்க. ஸோ அதனால என்றைக்குமே இது வந்து ஒரு கேவலமான ஒரு மைண்ட் செட். ஸோ அந்த மைண்ட் செட் என்றைக்குமே யாருக்கு இருக்கக்கூடாது. அதுக்கு பேர் தான் கமிட்மெண்ட். அந்த கமிட்மெண்ட்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாண உலகத்துக்குள்ள போகணும். இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா தான் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு தான் என்னமோ இந்த ஜென்ரேஷன் நிறைய இந்த என்னென்னமோ ஷிப்லாம் சொல்கிறாங்க, சிச்சுவேஷன்ஷிப், ஃப்ளர்டேஷன்ஷிப், அது இதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாமே இந்த கமிட்மெண்ட்லாம் எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி தப்பாக பண்ணுறாங்க. பட் ஆனால் இதெல்லாம் வந்து நாகரிகம் அடைகிறது இல்லை, அது வந்து ரிவர்ஸ் எவல்யூஷன் ஆகிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து சீர்படுத்தணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த கல்யாணம் அப்படிங்கிற இந்த ஒரு கட்டுக்கோப்பான இந்த ஒரு முறையவே உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதில் வந்து மக்கள் வந்து என்றைக்குமே மாறாமல் இருக்கிறது மனித குலத்துக்கும் சொசைட்டிக்கும் ரொம்ப நல்லதுன்னு நானும் நம்புகிறேன். அண்ட் இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த விஜய் டைலாக் தான் வந்து நான் சொல்லுவேன். அதாவது என் பேச்சு நான் கேட்கக்கூடாது, எவன் பேச்சு நான் கேட்கக்கூடாது. பார்ட்னருக்கு வந்து எந்த பிரச்சனைனாலும் நம்ம அவங்க கூட தான் நிற்கணும். இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது தேர்ட் பார்ட்டின்னு ஒருத்தனை ஒருத்தி உள்ள விடும்போது ஈவன் சம்டைம்ஸ் பேரண்ட்ஸே வந்து ஒஸ்டான டெசிஷன்ஸ் மேக்கராக இருக்காங்க. ஸோ அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்னாலையும் சுற்றி இருக்கிறவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்னாலையும்
அழகான ஒரு குடும்ப வாழ்க்கையை வெட்டி உடச்சிட்டு தேவையில்லாமல் டைவர்ஸ் வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ அதனால் சுய அறிவோடு யோசிங்க. உங்கள் 2 பேத்துக்குள்ளே உங்களை அவன் எந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டான், உங்களை அவங்க எந்த அளவுக்கு பார்த்துக்கிறாங்கிறத உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ரோஜா நாட்களை மட்டும் நினச்சி ஸோ உங்கள் 2 பேத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனையை நீங்களா சரி பண்ணிக்கணும். அந்த ஒரு மென்டாலிட்டி இருக்கணும். அதை விட்டுட்டு எனக்கு சுயமாக சிந்திக்க முடியாது, எனக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆனால் ஆயிருவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அதுவும் உங்களோட மேரேஜ் லைஃப்பை ரொம்பவே பிரேக் பண்ணிடும். ஸோ அதனால் என்றைக்குமே ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா அதுலேருந்து பின்வாங்கக்கூடாதுங்கிற ஒரு கான்சன்ட்ரேஷனில் இந்த மேரேஜ் லைஃப்பில் கண்டிப்பாக எப்போவுமே அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கணும். ஸோ இது வந்து நான் சொல்கிறது எல்லா வகையிலுமே, லைக் ஒரு வேளை உங்களோட பார்ட்னர், உங்களோட கணவனுக்கோ மனைவிக்கோ கல்யாணத்துக்கு பின்னாடி அவங்களுக்கு என்ன நிலைமை வந்தாலும், உடல் ரீதியாக எந்த பிரச்சனை வந்தாலும், கை கால் ஊனமானாலோ, அவங்களுக்கு மனநிலையே என்ன ஆனாலும், என்னடா அவசரமாக பேசுகிறேன்ட்டு இல்லை, இதுதான் ஃபேக்ட். ஆக்சுவலாக அந்த அளவுக்கு மைண்ட் செட் ரெடியாக இருக்கணும். அவங்களுக்கு நீ சாகிற வரைக்கும் அவங்கள நீ பார்த்துக்கணும். உனக்கு எதுனாலும் அவங்க தான், அவங்களுக்கு எதுனாலும் நீ தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தால் மட்டும்தான் கல்யாணத்துக்குள்ளே போகணும். அதை விட்டுட்டு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வருது, அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு டவுன்ஃபால் ஆகுறாங்க அப்படிங்கிறப்ப அவங்கள கை விட்டுட்டு போகிறதும் ஒரு நம்பிக்கை துரோகம் தானே தவிர அது என்றைக்குமே ஒரு சரியான ஒரு கேரக்டர் கிடையாது. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருந்தால் மட்டும்தான். இத்தனையும் நம்ம யோசிச்சு தான் கல்யாணம் பண்ணணும். ஏன்னா கல்யாணங்கிறது ஒரு சின்ன விஷயமே இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் நான் டாப் டு பாட்டம் எல்லாத்தையும் மொத்தமாக சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்தளவுக்கு எல்லாமே யோசிச்சு உங்களால் முடியுமா, உங்களுக்கு அந்தளவுக்கு மெச்சூரிட்டி இருக்கா அப்படின்னா மட்டும் இந்த மேரேஜ் லைஃப்குள்ளே வரணும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து அவங்களோட பேரண்ட்ஸுக்குமே நம்ம பார்த்துக்கணும். நம்ம அம்மா அப்பாவுக்கு ஏதாவதுனாலும் அவங்க பார்த்துக்க தயாராக இருக்கணும். அவங்க அம்மா அப்பாவுக்கு ஏதாவதுனாலும் உங்கள் அம்மா அப்பா மாதிரி நீங்கள் பார்த்துக்க தயாராக இருக்கணும். இந்த மைண்ட் செட்டும் ரொம்ப முக்கியம். சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரி வேணாம், நம்ம அந்த ஆஃப்டர் மேரேஜில் நடக்கிற பிரச்சனைகளை பற்றி தனி சாப்டர் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு கல்யாணம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இதுதான் நான் மெயினாக சொல்ல நினச்ச விஷயங்கள். ஓவராலாக கல்யாணம்னா என்ன அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாகவே நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கும் கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு வகையில் பாயிண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிகாஸ் நம்ம கல்யாணங்கிறப்போ இந்த ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கிராண்ட் ஈவெண்ட்டாக தான் பார்க்குறாங்களே தவிர ஒரு ஷாப்பிங்க்கு ஒரு ஷாக்காகவும் லைக் எல்லாரும் பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க. பட் ஆனால் அது ரொம்ப தவறு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம். அதுக்குண்டான அந்த ஒரு பக்குவம் இருந்தால் மட்டும்தான் அந்த மனப்பான்மை, அட்ஜஸ்டபிலிட்டி, அடாப்டபிலிட்டி எல்லாமே இருந்தால் மட்டும்தான் அந்த உலகத்துக்குள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு புரிதல் நான் கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் யாராவது ஒருத்தருக்கு, இது வந்து மில்லியன் வியூஸ் ஆகும் ரீச்சுக்காக எல்லாம் கண்டிப்பாக கிடையாது. யாராவது ஒருத்தருக்கு, என் வாழ்க்கையில் நான் வந்து ஒரு கஷ்டப்பட்டேன், நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ என்ன மாதிரி யாரும் பாதிக்கப்படக்கூடாது. யாராவது ஒருத்தருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலும் ஐ வுட் பி ஹாப்பி. ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தூரம் ஃபுல்லாக யாராவது கேட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை கேட்டிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் ஏதாவது ஒரு எமோஜியாவது போட்டு போங்க. எனக்கு ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, இவ்வளோ தூரம் யாராவது கேட்டிருப்பாங்க. ஆனால் எல்லாரும் இவ்வளோ தூரம் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியாது தான், வாய்ப்பு கம்மி. பட் இருந்தாலும் சொல்கிறேன், அப்படி எதுவுமே பண்ணலினாலும் பரவாயில்ல, யாராவது ஒரு வகையில் எங்கேயாவது ஒரு இம்பாக்ட் ஆயிருக்குங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் நான் இந்த வீடியோ நான் போடுறேன். அண்ட் இதுக்கப்புறம் வர சாப்டர்ஸ் நான் அப்படி தான் ரிலீஸ் பண்ணுவேன். யாருக்காவது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலேயே சில பிரதர் அண்ட் சிஸ்டர்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே எனக்குமே கஷ்டமாக இருந்தது. நிறைய வாழ்க்கையில் இந்த மாதிரி கஷ்டங்கள் நடக்குது. ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்துட்டோம்னா, ஒரு புரிதல் வர வச்சிட்டோம்னா பின்னாடி கொஞ்சம் அட்ஜஸ்டபிலிட்டியோட, அடாப்டபிலிட்டியோட, கொஞ்சம் வாழ்க்கையில் என்னென்ன புரிதலோட கல்யாணத்தை மேற்கொள்ளுவாங்க அப்படிங்கிறக்காக நம்ம பேசியிருக்கோம். ஸோ இது வந்து கல்யாணம் ஆகாத, கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க உங்களோட நண்பர்களுக்கும், உங்களோட அம்மா அப்பா பார்த்துட்டு இருக்கீங்க, உங்கள் பசங்களுக்குமே, லைக் எல்லாருமே எல்லாத்தையும் அவங்க பெற்றோர்கள்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரியான கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெச்சூரிட்டி வந்தால் கல்யாணம் பண்ணுங்கள். அண்ட் ஒருவேளை கல்யாணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு பிடிச்ச நல்ல ஒரு துணை பார்ட்னர் உங்களுக்கு கிடைக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால், நான் சொன்னது ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தாலும் சரி, அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க சரி, உங்கள் வாழ்க்கையில் சொல்லணும்னாலும் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து ஒரு ஹெல்த்தி என்விரான்மெண்ட் நான் ஐம் ட்ரைங் டு கிரியேட். எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சோஷியல் அவேர்னஸ் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனல் இன்னொன்று இருக்குது, அது வந்து சந்தோஷ் விஜிங்கிற பேரில். அதில் வந்து நார்மல் விளாக், ட்ராவல் விளாக்ஸ், ஹாப்பி கண்டென்ட்ஸ்லாம் அதில் போடுவோம். இதுவும் ஹாப்பி தான். இது வந்து ஜஸ்ட் வாழ்க்கை கைடன்ஸுங்கிற பேரில் என்னோட வாழ்க்கையில் நான் பற்ற அனுபவங்களை தான் நான் ஷேர் பண்ணுறேன். அது வந்து இன்னொரு ட்ராவல் விளாக்ஸ் மாதிரி கொஞ்சம் ஃபன் பார்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, அதையும் வேணால் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு நம்மளோட பாயிண்ட்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா, மேலும் வர அடுத்த சாப்டர்ஸும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வழக்கமாக சொல்கிறது தான், நமது நன்மைக்காக நல்லவங்களாக இருப்போம், எல்லோரும் நல்லதே செய்வோம். மேலும் நல்ல ஒரு சாப்டரோட சீக்கிரமாக வருகிறேன். அது வரைக்கும் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.